சென்னை ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் இளைஞர்கள் துரத்திய விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. இதுல புதிதாக கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன கிருஷ்ணா? நிச்சயமாக இந்த விவகாரம் பொறுத்தவரையில் முதற்கட்டமாக வீடியோ ஒன்று வெளியாகி பெண்கள் பாதிக்கப்பட்டதாக, குறிப்பாக பெண் மருத்துவர் ஒருவர் இந்த 2 வாகனத்தில் வந்த இளைஞர்கள் தங்களை தாக்க முயன்றதாக கூறி புகார் என்பது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 பேர் கைது செய்யப்பட்டு மற்ற நபர்களையும் தீவிரமாக போலீசார் தேடி வந்தனர். இது தொடர்பாக துணை ஆணையர் கார்த்திகேயனும் இந்த சம்பவம் குறித்து எவ்வாறு நடந்தது, என்ன நிகழ்ந்தது என்பது ஒரு விரிவான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் உண்மையில் அந்த நிகழ்ந்தது என்ன என்பது காவல்துறை துணை ஆணையர் விளக்கத்துக்கு ஏற்றவாறு தற்போது சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த காலாந்தோடில் பெண்களை இளைஞர் காரில் துரத்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அந்த பெண்கள் காரை மோதுவது போல துரத்தி இந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. பெண்கள் தப்பிக்க சென்ற போது அவர்கள் சாலையை வழிமுறித்த நின்ற காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் பெண்கள் எடுத்த வீடியோவும் அதே நேரத்தில் ஒரு சில சிசிடிவி காட்சிகள் மட்டுமே இருந்த நிலையில் தெளிவாக எவ்வாறு இந்த நிகழ்வு நடந்தது என்பது குறித்த இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறதால் இந்த வழக்கு தொடர்பாக இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தற்போது தீவிரமாக இந்த விசாரணையை போலீசார் நகர்த்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.